அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இதனால் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கு அசருக்கு பிறகு செய்யக்கூடிய மிக முக்கியமான 7 அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் என்ற அசர் தொழுகையை முடிச்சுட்டு அதே இருப்பில் உட்காந்து நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா, ஓதி முடித்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அசருக்கு ஓதுனீங்கன்னா மகரீபுக்குள்ள பதில் கிடைக்கும். அந்த அளவு சிறந்த அமல்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை யாருமே தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினம் இந்த ஒரு அமலுக்காக நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்த நீங்கள் சாதிக்க முடியும். ஏன்னா ஒரு தருணம் போதும் நம்மளோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கு. அந்த தருணம் இந்த ஒரு அமலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்கள். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நம்ம தனித்தனியாக செஞ்சாலே போதும். அல்லாஹ் தஆலா மறுக்கவே மாட்டான். அனைத்தையுமே சேர்த்து செய்யும்போது சுபஹானல்லாஹ் ஒரு இருப்பில் நமக்கு பதில் கிடைக்கும். இப்போது அப்படிப்பட்ட அமல்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் அரபி ஓத தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிறந்த 4 குட்டி செலவாத். இதில் இருக்கக்கூடிய ஒரு செலவாத்தை ஓதுனாலே போதும். 4ஐயும் சேர்த்து ஓதுனீங்க அப்படின்னா நீங்கள் தான் பெரிய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவங்களா இருக்க முடியும். ஏன்னா இது 4மே ரொம்ப ரொம்ப சிறந்த செலவாத்துக்கள். நான் உங்களுக்காக அதை ஓதி காட்டுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லிம். ரெண்டாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். மூணாவது ஸல்லல்லாஹு அலன் நபியி முஹம்மத். நாலாவது ஸல்லல்லாஹு அலன் நபியில் உம்மியே. இந்த 4மே சிறந்த செலவாத்து தான். கண்டிப்பாக இதை 4ஐயுமே சேர்த்து நீங்கள் 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுனா நம்மளோட பாவங்களும் மன்னிக்கப்படும், நமக்கு பரக்கத்தும் அதிகமாக கிடைக்கும். நம்மளோட வீட்லேயும் அல்லாஹ் தஆலா செல்வத்தை பரக்கத்தாக கொடுப்பான், நிம்மதியையும் கொடுப்பான். அது என்ன இஸ்திக்ஃபார் தெரியுமா? அல்லாஹும் மக்ஃபிர்லி தன்பி வ வஸ்ஸிஅலி ஃபீ தாரி வ பாரிக்லி ஃபீ ரிஸ்கி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இன்னும் என்னுடைய வீட்டை எனக்கு விசாலப்படுத்துவாயாக, இன்னும் எனக்கு பரக்கத்து செய்வாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவாயாக. இது ஒரு பரக்கத்தை கேட்கக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபாரா இருக்கு. இதையும் நீங்கள் 3 தடவை ஒதிக்கோங்க. அடுத்தது அல்ஹம்துலில்லா அப்படின்னு அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த வார்த்தையை 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. ஏன்னா யார் தன்னுடைய உள்ளத்தை நன்றி உணர்வால் நிரப்புகிறாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் அருட்கொடைகளால் நிரப்புகிறான். அதனால உங்களுக்கு எவ்வளோ அருட்கொடை வேணுமோ அவ்வளவு அல்ஹம்துலில்லா சொல்லுங்க. அடுத்தது யா கனியு யா முகுனி அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களை 2ஐயும் சேர்த்து 100 தடவை ஓதிக்கோங்க. இது உங்களோட தேவைகள் அனைத்திற்குமே போதுமானது. உங்களை செல்வ சீமானா மாற்றக்கூடியது. கண்டிப்பாக இதையும் நீங்கள் 100 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது ஒரு சூறாவில் இருக்கக்கூடிய முதல் வசனம். அது என்ன சூறானா, சூரா ஜுமாவில் இருக்கக்கூடிய முதல் வசனத்தை நம்ம தஸ்பீஹ் செய்ய போகிறோம் 11 தடவை. அது என்ன வசனம் அப்படின்னா, யுஸப்பிஹுலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்லில் மலிக்கில் குத்தூசில் அசீஸில் ஹக்கீம். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் துதி செய்து கொண்டிருக்கின்றன. அவன்தான் மெய்யான பேரரசன், பரிசுத்தமானவன், யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். இந்த ஒரு வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப 11 தடவை தஸ்பீஹ் செஞ்சாலே போதும். வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு செல்வத்திலையும் சரி எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு உதவிகளை கொடுப்பான். அதனால் இதை கண்டிப்பாக 11 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது நம்ம இன்றைக்கு அசரில் ஓத வேண்டிய சூறா என்ன அப்படின்னா, சூரா யாசீன். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா தான். இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேட்க வேண்டியது தான். இன்றைக்கு நம்ம 6 அமல் பார்த்துட்டோம். 7வது கண்டிப்பாக உங்களோட துவா தான். நீங்கள் சஜ்தாவினுடைய நிலையில் போயிட்டு கேளுங்க, அல்லது 2 கைகளையும் ஏந்தி என்னுடைய பெரும் கைகளை உன்னுடைய அருட்கொடையால் நிரப்பு யா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு துவாவை கண்டிப்பாக கேளுங்க. இதுதான் 7வது அமல். இந்த 7 அமலையும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும். ஏன்னா ஜுமாவுடைய அசர் என்பது துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரம்.
அந்த நேரத்தில் ரொம்ப பலமான ஒரு அமலை தேர்ந்தெடுத்து செய்யும்போது கூடுதலான சிறப்பு, கூடுதலான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்றைக்கு இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு வஜீஃபா வேணும், அல்லது சிறந்த செலவாத்துக்கள் வேணும், சிறந்த இஸ்திக்பார் வேணும், அல்லது சூறாக்களை தமிழ்லேயே ஓதணும். பெரிய சூறாக்கள், கஹப் சூறாலாம் எங்களுக்கு தமிழில் கிடைச்சா நல்லா இருக்கும், துவா கேட்கக்கூடிய முறை தமிழில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் ஆமீன்னு போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.